மேஷராசி அன்பர்களே, பல வருடங்களாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவில் இருக்கிறீர்களா? நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உள்ளதா? 7.5 சனியின் பிடியில் சிக்கி எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையாகி வீண் விரயங்களை சந்தித்து மன உளைச்சலில் தவிக்கிறீர்களா? கவலையை விடுங்கள், இனி உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி உங்களை ஒரு முதலாளியாகவும் கோட்டீஸ்வரனாகவும் ஆக்கப் போகும் மாபெரும் பொற்காலம் வரப்போகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறும் குரு பகவான் உங்கள் கதவை தட்டி அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறார். இது எப்படி சாத்தியம்? எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு செல்வம் கொட்டப் போகிறது? முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறக்குது சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரு பெயர்ச்சி என்றால் என்ன? அது எப்போது நடக்கிறது? நவகிரகங்களில் முழு சுப கிரகம் என்று போற்றப்படுபவர் குரு பகவான். இவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வதையே குரு பெயர்ச்சி என்று அழைக்கிறோம். ஒரு வீட்டில் எந்த ஒரு நல்ல நிகழ்வு நடக்க வேண்டும் என்றாலோ அதற்கு குரு பலன் மிகவும் அவசியமாகும். நியாயமான முறையில் சம்பாதிக்கும் பணம், நேர்மையாக வரி கட்டுவது என அனைத்திற்கும் குருவே காரகன் ஆவார். குரு பகவான் ஒரு ராசியை கடக்க சுமார் 1 வருடம் எடுத்துக்கொள்வார். தற்போது வரவிருக்கும் குரு பெயர்ச்சியானது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழ்வுள்ளது. இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை 1 வருட காலத்திற்கு நீடிக்கும். இந்த 2026 பராபவ வருடத்தில் குரு பகவான் ராஜாவாகவும் செயல்படுகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சிக்கு ஒரு மாபெரும் சிறப்பு உள்ளது. சுமார் 12 முதல் 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் உச்சம் என்ற அதி உன்னத நிலையை அடைவார். அதன்படி இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கும் பெயர்ச்சியில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் அடைகிறார். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடகராசி என்பது 4ஆம் வீடாகும். இந்த வீடு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. மேஷ ராசிக்கு குரு பகவான் 9ஆம் வீட்டை குறிக்கும் பாக்கியாதிபதியாகவும் 12ஆம் வீட்டை குறிக்கும் விரையாதிபதியாகவும் விளங்குகிறார். அப்படிப்பட்ட யோகாதிபதி 4ஆம் வீட்டில் உச்சம் பெறுவது மேஷ ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பம்சம் ஆகும். இந்த பெயர்ச்சியின் இடையில் அதிசாரம் என்ற நிகழ்வு நடக்கும். அதாவது அக்டோபர் மாதத்தில் கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு சென்று மீண்டும் சில மாதங்களில் பின்னோக்கி கடகராசிக்கே திரும்புவார். 4ஆம் வீட்டில் உச்சம் பெறும் குருவால் மேஷராசிக்கு என்ன பயன்? 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், கல்வி, சொத்து மற்றும் சுகத்தை குறிக்கும் இடமாகும். 4ஆம் இடத்தில் குரு வருவதால் இத்தனை காலமாக வாடகை வீட்டில் இருந்தவர்கள் சொந்த வீடு வாங்குவார்கள் அல்லது கட்டுவார்கள். புதிய கார் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் செல்வாக்கு மற்றும் சமூக அந்தஸ்து உயரும். இதுவரை உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் வருத்தப்பட்ட உங்களுக்கு இனி வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள், டிபார்ட்மெண்ட் மாற்றம் மற்றும் ப்ரமோஷனுடன் கூடிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய உளவியல் மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த தைரிய குறைவு நீங்கி தவறுகளை முகத்துக்கு நேராக தட்டி கேட்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தாயார் வழியில் உதவிகள் கிடைக்கும் அல்லது பெண்களால் எதிர்பாராத பொருளாதார யோகம் ஏற்படும். பிரிந்திருந்த குடும்ப உறவுகள் மற்றும் சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்வார்கள். குருவின் திவ்ய பார்வைகளும் அதனால் ஏற்படும் பலன்களும். குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய 3 இடங்களை பார்வையிடுகிறார். மேஷராசிக்கு 4ஆம் வீட்டில் அமரும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக 8ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் பார்வையாக 10ஆம் இடமான மகரம், 9ஆம் பார்வையாக 12ஆம் இடமான மீனம் ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். குரு இருக்கும் வீட்டை விட அவர் பார்க்கும் வீட்டுக்கு பலமும் பலனும் மிக அதிகமாகும். 8ஆம் இட பார்வையால் வரும் எதிர்பாரா அதிர்ஷ்டம். குருவின் பார்வை 8ஆம் இடமான விருச்சிக ராசியின் மீது விழுகிறது. 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு ஆகியவற்றை குறிக்கும். இதனால் ஷேர் மார்க்கெட், லாட்டரி போன்றவற்றில் முதலீடு செய்பவர்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். யாரோ ஒருவர் பெயரில் உள்ள சொத்து உங்களுக்கு வரலாம். வங்கியிலோ அல்லது அடகு கடையிலோ வைத்து மீட்க முடியாமல் இருந்த நகைகளை இந்த காலகட்டத்தில் மீட்டெடுக்கும் யோகம் உண்டாகும். தொழில் ரீதியாகவோ அல்லது நிலம் சம்பந்தமாகவோ உங்கள் மீது போடப்பட்டிருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்ல விசா, பாஸ்போர்ட் கிடைக்காமல் தடைப்பட்டிருந்தவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். 10ஆம் பார்வையால் தொழிலில் உச்சம். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக கால புருஷ தத்துவத்தின் 10ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் ஆகும். இந்த பார்வை மேஷராசிக்காரர்களின் தொழிலில் 10 மடங்கு உயர்வை தரும்.
இதுவரை உழைக்கும் வர்க்கத்தில் இருந்த பல மேஷராசிக்காரர்கள் இனி தொழில் முனைவோராக மாறி 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கும் முதலாளி ஆவார்கள். உங்களை இதுவரை மதிக்காதவர்கள் கூட இனி உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். தொழில் வட்டாரத்தில் ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும். நீங்கள் தொழிலுக்காக வாங்கும் கடன்களை அடைப்பதற்கு தேவையான பணப்புழக்கம் தடையின்றி வரும். மருத்துவத்துறை, உணவு மற்றும் பேக்கரி துறை, ரியல் எஸ்டேட், விவசாயம் மற்றும் ஆழ்துளை கிணறு போன்ற பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு இது மாபெரும் பொற்காலமாக அமையும். 7.5 சனி பாதிப்பை குறைக்கும் 12ஆம் இடத்து பார்வை. மேஷ ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் தற்போது சனி பகவான் அமர்ந்து 7.5 சனியின் ஒரு பகுதியாக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியில் உச்சம் பெற்ற குரு பகவான் 12ஆம் இடத்தையும் அங்கு அமர்ந்துள்ள சனியையும் நேரடியாக பார்க்கிறார். இதனால் சனியின் கெடுபலன்களை குறைத்து உங்களை விடுவிக்கிறது. இதுவரை மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் என்று இருந்தவை மாறி இனி சுப விரயங்களாக மாறும். அதாவது வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது, திருமண செலவுகள் என நல்ல காரியங்களுக்காக உங்கள் பணம் செலவாகும். உங்கள் கடன்கள் யாவும் சொத்துக்களாக மாறும். குரு பகவான் 5 மற்றும் 7ஆம் இடங்களை நேராக பார்க்கவில்லை என்றாலும் 8ஆம் இடம், அதாவது மாங்கல்ய ஸ்தானம் மற்றும் 12ஆம் இடம் ஆகியவற்றை பார்ப்பதால் மேஷ ராசியில் 30 வயதை கடந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கும் 90s கிட்ஸ் மற்றும் அனைவருக்கும் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தை இல்லாத மனக்குறையை தீர்த்து வைப்பார். 4ஆம் இடம் என்பது கல்வி ஸ்தானம் என்பதால் மேஷ ராசி மாணவர்களுக்கு படிப்பில் அதீத ஆர்வம் மற்றும் வைராக்கியமும் பிறக்கும். பேங்கிங், TNPSC, UPSC, ரயில்வே போன்ற அரசு துறை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு தேவையான சுறுசுறுப்பை குரு வழங்கி மாபெரும் வெற்றியை கொடுப்பார். உடல் நலத்தை பொறுத்தவரை இதுவரை அலோபதி மருத்துவத்தில் குணமாகாத நாள்பட்ட நோய்கள் சித்தா அல்லது ஆயுர்வேதம் போன்ற மாற்று மருத்துவத்திற்கு மாறினால் முழுமையாக குணமாகும். வயிறு மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் 40 வயதை கடந்தவர்களுக்கு வர வாய்ப்புள்ளது என்பதால் கவனம் தேவை. நெஞ்சு பகுதியில் கொழுப்பு கட்டிகள் அல்லது முதுகு சுளுக்கு போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். சிலருக்கு கண் மற்றும் தோல் தொடர்பான வியாதிகளும் வரலாம். மேஷ ராசிக்கு 6ஆம் அதிபதி புதன் என்பதால் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு முதுகில் குத்துவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே உடன் வேலை பார்ப்பவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் மிக நெருங்கிய நண்பர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ரகசியங்களை இவர்களிடம் பகிர வேண்டாம். குடும்பத்திற்குள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உருவாகும் பிரம்மாண்டமான யோகங்கள். இந்த 2026 முதல் 2027 காலகட்டத்தில் உலக அளவிலும் ஜோதிட ரீதியாகவும் பல அதிசய யோகங்கள் நிகழவுள்ளன. உச்சம் பெற்ற குரு சந்திரன் வீட்டில் இருப்பதால் குரு சந்திரன் யோகம் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடையும் போது உச்ச குருவோடு இணைவதால் நீச்சபங்க ராஜயோகம் மற்றும் குரு மங்கள யோகம் கேது கடகத்திற்கு வரும்போது குருவோடு இணைவதால் கேல யோகம் என அத்தனை யோகங்களையும் இந்த குரு மேஷ ராசிக்கு வாரி வழங்க போகிறார். உலக அளவில் பொருளாதார மந்தநிலை மற்றும் பேங்கிங் துறையில் சில மாற்றங்கள் வந்தாலும் மேஷ ராசிக்கு இது அனுகூலமாகவே செயல்படும். பரிகாரங்கள் மற்றும் நல்வழிகள். இந்த பொற்கால குரு பெயர்ச்சியின் பலன்களை முழுமையாக அனுபவிக்க மேஷ ராசியினர் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். திருச்சிக்கு அருகில் உள்ள திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வரலாம். இங்கு சுவாமி குரு வடிவமாகவும் அம்பாள் சிஷ்யையாகவும் இருப்பதால் இது மிகச்சிறந்த குரு பரிகார தலமாகும். செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அசைவம் உண்பதை தவிர்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்க வேண்டும். வியாழக்கிழமைகளில் விழித்திருக்கும் நேரத்தில் குறைந்தது 2 மணி நேர மௌன விரதம் இருப்பது பெரிய நன்மைகளை தரும். நீங்கள் பிறந்த ஊரில் அல்லது வசிக்கும் ஊரில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று அங்கு படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களை தானமாக வழங்கலாம். 7.5 சனியின் தாக்கம் இன்னும் 12ஆம் வீட்டில் இருப்பதால் ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு மற்றும் வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சிறந்தது. மேலும் முருகப்பெருமானை வழிபடுவது அனுகூலமான பலன்களை தரும். மேஷராசிக்கு இந்த ஆண்டு அனுகூலமான திசை வடக்கு மற்றும் அனுகூலமான எண் 3 ஆகும். சுருக்கமாக சொன்னால் இந்த 2026 குரு பெயர்ச்சி மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. பொருளாதார ரீதியாக 85% அளவீடும் சந்தோஷத்தின் அளவீட்டில் 70% நன்மைகள் நடக்க உள்ளன. சொந்த ஜாதகத்தில் குரு மற்றும் தசா புக்திகள் சாதகமாக இருந்தால் இந்த பலன்கள் 100% உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டும் காலம் வந்துவிட்டது. குபேரனாக போகும் மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பிறக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.